வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் பட நடிகை கும்பமேளாவில் சன்னியாசி அவதாரம் எடுத்திருக்காங்க. ஏன் இந்த திடீர் முடிவு? இணையதளத்தில் அவங்க சொன்ன பதில். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாலிவுட் நடிகையான மம்தா குல்கர்னி 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா திரும்பிய நிலையில் மகா கும்பமேளாவில் சந்நியாசம் பெற்றிருக்காங்க. கழுத்தில் ருத்ராட்சம் மற்றும் காவி உடை அணிந்த மம்தா குல்கர்னி தனது பெயரை மாற்றிக்கொண்டதாகவும், இது அனைத்துமே கடவுளின் விருப்பம், அந்த விருப்பத்தை நான் தற்போது நிறைவேற்றியிருக்கிறேன் என்றிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 90 காலகட்டத்தில் பாலிவுட் முன்னணி நடிகையாக இருந்த நடிகை மம்தா குல்கர்னி ஷாருக்கான், சல்மான் கான், அஜய் தேவகன், அமீர் கான் என பல முன்னணி நடிகர் படங்களில் நடித்திருக்காங்க. மேலும் இவங்க நடித்த கரண் அர்ஜுன், ஷைனா கோட், ஆசிக் அவரா போன்ற திரைப்படங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழில் இவங்க விஜயினுடைய அம்மா ஷோபா சந்திரசேகர் இயக்கிய நண்பர்கள் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நிராஜ், மம்தா குல்கர்னி, விவேக், நாகேஷ், மனோரமா, சங்கீதா, குமரிமுத்து, வெண்ணிராடை மூர்த்தி ஆகியோர் இந்த படத்தை விஜய் அவர்கள் தயாரித்திருந்தார். இப்படி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்காலி, மலையாளம் என பல மொழி திரைப்படங்களை நடித்து வந்த மம்தா குல்கர்னி திடீரென நாட்டை விட்டு வெளியேறினாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மம்தா குல்கர்னி பெயரும் அவரது நண்பர் விக்கி கோஸ்வாமியின் பெயரும் சேர்க்கப்பட்டது. இதனால் மம்தா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதால் வழக்கை கைது ஆகாமல் இருப்பதாக வெளிநாட்டில் மம்தா குல்கர்னி தஞ்சமடைந்திருக்காங்க. 25 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அண்மையில் மம்தா குல்கர்னி மீதான வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து 25 ஆண்டுகள் கழித்து கடந்த டிசம்பர் மாதம் மம்தா குல்கர்னி நாடு திரும்பியிருக்காங்க. ஒரு காலத்தில் திரைத்துறையில் பிரபலமான நடிகையாக இருந்த மம்தா குல்கர்னி அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் சன்னியாசி ஆகியிருக்காங்க. சின்னர் அகாடமியின் மகா மண்டலேசா பட்டத்தை ஏற்றுக்கொண்ட அவங்க மம்தா குல்கர்னி என்ற பெயரை மாற்றி மம்தா நந்தாகிரி என வைத்திருக்காங்க. இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்பதை விளக்கியுள்ள மம்தா, இது அனைத்துமே கடவுளின் விருப்பம், அந்த விருப்பத்தை நான் தற்போது நிறைவேறியிருக்கிறேன். நேற்று எனக்கு மகா மண்டலேஸ்வர் ஆகும் வாய்ப்பு கிடைத்தது. இதை ஏற்றுக்கொள்ளாமா வேண்டாமா என்று ஒரு நாள் மட்டுமே யோசித்தேன். கின்னர் அகடாவில் எந்த கட்டுப்பாடுகள் இல்லை, இங்கு சுதந்திரமாக மத சடங்குகளை செய்யலாம் என்று இந்த முடிவை எடுத்திருக்காங்க. காவி உடை, கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடன் வலம் வந்து வரும் மம்தா பிரெக்ஜாலி சடங்குகளை முடித்த பிறகு காசி விஸ்வநாதர் கோவில் தரிசனத்தை வாரணாசிக்கு செல்கிறாங்க. பின்பு தை அமாவாசை தினத்தன்று தனது பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்திருக்காங்க. அதன் பின்பு அயோத்தி செல்ல இருப்பதாக, இந்த 10 நாட்களும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.